நண்பர்களே, இந்த வீடியோ தனுசு ராசிக்கு மே 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தான். எடுக்கிற முடிவை தைரியமாக தெளிவாக எடுத்தால் துல்லியமாக உங்களால் ஜெயிக்க முடியும். பர்டிகுலர் தொழில் விருத்தி மிக மிக அருமையாக இருக்குது, தொழில் லாபம் மிக மிக அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். நீண்ட கால வாழ்க்கைக்குரிய பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ தனுசு ராசிக்கு மே 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. பொதுவாக எப்பொழுதும் சொல்கிறது தான், சனி சாரத்தில் இருக்கிறாரு, ராகு சாரத்தில் இருக்கிறாரு, கேது சாரத்தில், குரு 7ஆம் வீட்டில். பக்காவாக இந்த 4 கிரகத்தை பற்றி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். அதுபோல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 8 கிரகத்துடைய பலனை வச்சு தான் இந்த ஒரு மாத பலனை நம்ம சொல்கிறோம். அவுட் ஆஃப் 9 சந்திரனை தவிர ஒரு 80% உங்களுக்கு நல்லா பொருந்தும். ஜஸ்ட்டு மனதை பக்குவமாக வச்சுட்டிங்கனாங்க அழகாக ஒவ்வொரு மாதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய மாத பலன் உங்களுக்கு பயன்படும். நம்மளே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, அதாவது உங்கள் ராசியை குரு உங்களோட ராசியை பார்த்துட்றான் இந்த மாதம் முழுவதும். அடுத்த மாதத்தில் அஷ்டம குரு ஆரம்பிக்க போகுது. அஷ்டம குரு ஆரம்பிக்கிறது 4ஆம் வீட்டு சனி அடுத்த 4 மாதங்களுக்கு பேசாது, அந்த வகையில் நல்லது. ஆனால் அஷ்டம குரு நல்லதுன்னு சொல்கிறதுக்குள்ள பற்றி நம்ம பின்னால் அடுத்த மாதம் பேசிக்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் உடலும் மனதும் நன்றாக இருக்குது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. உடம்பை ஒரு அரௌண்டு 90% to 120% உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். மனதை பொறுத்த வரைக்கும் ராசியே பார்க்குற பொழுது நீங்கள் நினச்சிங்கன்னா 300-400% கூட மனதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே மனத்தெளிவு, மன உறுதி, ஒரு எய்மோடு வாழ்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எய்ம் இல்லாமல் வாழ்கிறது மிருகங்கள் கூட எய்மோடு வாழுது. ஏன்னா அது எய்மோடு வாழ்ந்து ஆகணும், இல்லைன்னா இரையாயிரும் வேறொரு மிருகத்துக்கு. நம்மளும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிட்டோம். தமிழ்நாட்டிலலாம் பல மிருகங்கள் இன்னும் பல மிருகங்களே திங்குது. நம்ம தப்பிச்சு ஓடிட்டுருக்குறோம். இது மாறும், இது ரெவல்யூஷன் ஃபைட், இது மாறும். அப்போது நம்ம மன தெளிவு, மன உறுதி, ஆன் டார்கெட் ட்ராவலிங் ரொம்ப முக்கியம். ஃபைன். நம்பர் அடுத்த பாயிண்ட், மனதை நீங்கள் 10 மடங்குக்கு மேலே ஒசத்தினா தான் நீங்கள் ஸ்டேட் லெவலில் மேலே வர முடியும், ஒசத்த முடியும். அது எங்கிட்ட வழி இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது 2 சனி 4ஆம் வீட்டில். அலையலாம், உழைக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம், பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நன்றாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் வரலாம், பெருசாக தொந்தரவு ஒன்றும் இல்லை. பணத்தை தேட முடியும், பணத்தை சேர்க்க முடியும், சந்திப்புகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். எடுக்கிற முடிவை தைரியமாக தெளிவாக எடுத்தால் துல்லியமாக உங்களால் ஜெயிக்க முடியும். காரணம் 3ஆம் வீட்டில் ராகு சாரத்தில். போட்டியில் ஜெயிக்கலான்னு அர்த்தம், எடுக்கிற முடிவில் ஜெயிக்கலான்னு அதுக்கு அர்த்தம். பயணங்கள் நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம், சுப செலவுகள் அருமையாக இருக்குன்னு அர்த்தம், சுபவிருத்திகள் அருமையாக இருக்குதுன்னு அர்த்தம், வண்டி வாகன விருத்தி அருமையாக இருக்குன்னு இருக்கும். உடல் திரகாத்திரம் உள்ள திரகாத்திரத்தையும் உயர்த்தி கொள்ளலான்னு அதுக்கு அர்த்தம். 4 சனிசாரம். நல்லதற்கு உழைக்கலாம். நீங்கள் நல்லதுக்கு உழைக்கலைன்னா அப்போ நீங்கள் கெட்டதுக்கு உழைக்க வேண்டிய ஆயிரும் அவசியம். ஏன்னா மே 17க்கு பிறகு புதன் சாரம் சனி வாங்குகிறான். சனியை பொறுத்த வரைக்கும் புதனும் சனியும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் உங்கள் ராசிக்கு புதன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சாரம் வாங்குறாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த சாப்பாடுக்கும் திரும்பி வண்டி வாகனத்தில் சில தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே கொஞ்சம் நிம்மதியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கேஷுவலாக இருங்க. எனது மகள் இந்த ராசி தான். ஸோ அப்போ சாப்பாடுக்கும் திரும்பி வண்டி வாகனத்தில் நம்ம திருப்தியை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லது எவ்வளவு கிடைக்குதோ அதோட எதிர்காலத்தில் இன்றைக்கி பயணத்தில் நீங்கள் இருக்கணும். சொத்து விருத்தி இருக்குன்னா இருக்குது, வாழ்க்கை விருத்தி இருக்குன்னா இருக்குது. ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றத்தோடு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிம்மதி இல்லாமல் வெற்றி அடையலாம் அப்படின்னு நம்ம அதுக்கு எடுத்துக்கலாம். நம்மளே என்னுடைய யூடியூப் சேனல் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்பொழுதும் சொல்கிற விஷயந்தான். எதற்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றின தெளிவறை வேணும்னா தெளிவான ஜோதிட தெளிவறை எங்கிட்ட கிடைக்கும். இப்போ ஜாதகத்தில் திசை, சனி திசை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யாருடைய ஜாதகம் வேணாலும் இருக்கட்டும், சனி திசைன்னா தலைவிதி முன்னே நிர்ணயம் பண்ணுது. ராகு புத்தின்னா உங்களுடைய உடம்பை மனசே அது நிர்ணயம் பண்ணுது. செவ்வாய் அந்தரம் அப்படின்னா அன்னைக்கு என்ன நடக்குன்னு அது சொல்லுது. அப்போ திசைனா விதி, புத்தினா அறிவு, மனசு, உடம்பு, அந்தரம்னா அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்லாமல் இன்றைய ஜோதிடர்கள் பல பேர் கோச்சார பலன் வச்சுட்டு பலன் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது வானத்தில் கிரகங்கள், இப்போ எனக்கு மீனராசிக்கு 4 குருன்னா உங்களுக்கு சந்தோஷம் போயிட்டு போயிடுவான். ஆனால் அதே நிறைய பேருக்கு கேது சுக்கிரபத்தி நடக்குன்னா அவங்க சந்தோஷம் உச்சத்தில் இருப்பான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த பொது பலன்களை போகாமல் அக்யூரேட்டாக போகிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் உங்கள் ஜாதக பிரகாரம்.
ஆகவே ஆன்மீக கருத்தோடு சேர்ந்து ஜோதிட தெளிவரையோடு சேர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுறதுடைய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை, மனத்தெளிவும். பாருங்கள், மனதில் என்ன இருக்குதோ அதை தான் அடையிறோம். மனதில் நல்லதை கொண்டு போய் சேர்த்துறவங்க தான் நல்ல நண்பர்கள், நல்ல ஜோதிடர்கள், வயதில் மூத்தவங்க. இவங்க பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லதை உங்கள் ஆள் மனது வாங்கிக்குது. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஜோதிடம் பொய்யாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்கள் முட்டாளாக கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் முட்டாளாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல போதனை சொன்னால், நல்ல வழியை காட்டினால் நீங்கள் அந்த இலக்கையை அடைஞ்சிருவீங்க. அதுதான். இப்போ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எந்த புக்கில் போய் படிக்க போகிறீங்க? என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். ஃபைன். நம்ம அடுத்த பாட்டு நான் போகிறேன். கண்டிப்பாக பெயர் புகழ் மரியாதையிலேயோ, குழந்தை விஷயத்திலேயோ, அரசாங்க விஷயத்திலேயோ மிக அற்புதமான காலம்னாக இதை சொல்லலாம். பர்டிகுலர் தொழில் விருத்தி மிக மிக அருமையாக இருக்குது, தொழில் லாபம் மிக மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம், பரம்பரை விருத்தி அருமையாக இருக்குன்னு சொல்லலாம், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குன்னு சொல்லலாம், வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி மே 11 வரைக்கும், 11 பிறகு. ஆனால் உங்களுக்கு மே 15 வரைக்கும் சூரியன் புதன் சேர்க்கை வேறு அங்கே இருந்துச்சு 5ல். அப்போ அச்சீவ் பண்ணுற ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்குதான்னு பார்த்துங்க. 6ஆம் வீட்டில் சுக்கன் இருக்கான் 15 மே வரைக்கும், அதன் பிறகு சூரியன் புதன் சேர்ந்துக்கலாம். அப்போது தடைகளை தகர்த்தெறியலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், நல்லா படிக்கலாம், நல்லா அச்சீவ் பண்ணலாம். நல்ல நிலைக்கு வர்றதுக்காக இந்த ஒரு மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த மாதம் அஷ்டம குரு பற்றி அப்புறம் பேசலாம். அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும், வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார்கள், வேலைவாய்ப்பு கிடைக்கலாம், உத்தியோக உயர்வு கிடைக்கலாம், வாழ்க்கை விருத்தி கிடைக்கலாம். அப்போது இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு காலம், போட்டியிலையும் பிரச்சனையிலேருந்தும் வெளியே வருவதற்காக, வெற்றி அடைவதற்காக. அடுத்த பயணங்களே, இல்லற வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை, அது அழகாக தொடரும். சின்ன ஒரு 5% இடைஞ்சலோட. ஏன்னா குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்கிறது இல்லறத்துக்கு நல்லது. 7 புதன் 6ஆம் வீட்டில் ஓகே, சின்ன சின்ன சங்கடங்களோட ஒரு பெருத்த வெற்றி இல்லற வாழ்க்கையில், மனைவியோட, நண்பர்களோட கிட்டத்தட்ட அதே தான். பார்ட்னர்ஸோட உங்களுக்கு அருமையாக இருக்கும், எந்த கவலை வேண்டாம். தொழில் பார்ட்னர்ஸ், நண்பர்களோட நீங்கள் அருமையாக இருக்கீங்க. நீண்ட கால வாழ்க்கைக்குரிய பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, உங்களுக்கு அந்த 5ல் செவ்வாய் ஆட்சி, 6ல் சூரியன் புதன் சேர்க்க, 7ல் சுக்கரன் குரு சேர்க்கைனா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறாங்க, கூட மாற்றி அமைச்சுக்கலாம். ஒரு ஊர் மாறலாம், ஒரு இடம் மாறலாம், புது தொழில் துவங்கலாம், கம்பெனி விட்டு கம்பெனி மாறிக்கலாம், புது வாழ்க்கையை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கலாம், லட்சியங்களை நீங்கள் தீட்டி எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் பெருத்த வெற்றி அடைய நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் முயற்சிக்க முதல் படி வைக்கிறதுக்கான காலமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஃபைன். நம்மள இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்னா நம்மள உங்களை அஸ்ட்ராலஜி நான் ஏன்னா தொழில் ரீதியான வாழ்க்கையில் நான் அதிகம் மிங்கலாக நினைப்பேன். அடுத்து பர்சனல் லைஃப்பில் ஒற்றுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை துணையோடையும் குழந்தையோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்போ உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்குற பொழுது என்றைக்குமே அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளார நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கையினுடைய வெளியில் நீங்கள் அடைய போகிற வெற்றி. அந்த வீட்டில் நிம்மதியும் வெற்றியும் எப்படி கொண்டுட்டு வருவீங்க, மகிழ்ச்சியை, அது உங்கள் அஸ்ட்ராலஜர் கைடு பண்ணுவாரான்னு பாருங்கள். பண்ணுவார்னா அவரோடய ட்ராவல் பண்ணுங்கள். வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி இருந்து வெளியில் சரியான முயற்சி எடுத்திங்கன்னா அத்தனையும் நீங்கள் ஜெயிக்கலாம். இது ஒரு அருமையான பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம். காரணம், லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறான். லாபஸ்தான சுக்கரன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ஆட்சி அடைகிறான். அப்புறம் 7ஆம் வீட்டில் போய் குருவோடு சேர்றான். குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறான், செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஈவன் விரயஸ்தானத்தை கூட ராகுவும் கேதுவும் பார்க்குறான். சுப விரயங்கள் மட்டும்தான் சாத்தியம். பெருத்த பணத்தை, பெருத்த வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த ஒரு வருடம் வேறு அஷ்டம குரு வருது. ஒரு நல்ல அஸ்ட்ராலஜியோட, நல்ல மென்டரோட ட்ராவல் வழியை பாருங்கள், அது முக்கியம். அஷ்டம குரு உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை பற்றி நம்ம குரு பேச்சில் பேசினா தான் சரியாக இருக்குது நண்பர்களே. ஆகவே உங்களுக்கு ஒரு வாழ்வியல் துணை வேணும்னா நீங்கள் தாராளமாக கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் என்னோட ட்ராவல் ஆகலாம். ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கலாக என்னுடைய கணிப்பில் என்னன்னாங்க, ஒரு வருடத்தில் 5லேருந்து 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கான வல்லமை நம்ம மனதுக்கு இருக்குது, நம்ம ஆள் மனதுக்கு இருக்குது, நம்ம மூளைக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி நாம் பல மடங்கு ஜெயிச்சுட்டு ஒரு பெரிய இலக்கு நோக்கி பயணத்துக்குள்ளார நம்ம போகணும். இந்த வருஷத்தில் 5-10 மடங்கு ஜெயிச்சிட்டோம்னா நம்முடைய பிளாட்ஃபார்ம் என்ன, ஒரு மாதத்துக்கு 10 கோடி சம்பாரித்து பழகிட்டோம். அடுத்த வருஷத்தில் அதுலேருந்து 5-10னா ஒரு மாதத்துக்கு 50-100 கோடி சம்பாரிச்சிடறோம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் யோசிக்கணும், நம்பணும், வெற்றி அடையணும். உங்களை என்னால் நம்ப வைக்க முடியும். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணுவோம், பேசுவோம். நம்பளே. நன்றி.